எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் டே டு டே லைஃப்பில் நம்மளோட கான்ஃபிடென்ஸை குறைக்கிற 5 ஹேபிட்ஸ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஒரே நாளில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்போவோ, பெரிய ஒரு லாஸ் அப்போவோ, இல்லை ஏதோ ஒரு ஷேம் அப்போவோ காலியாகிறது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலிமா நம்மளோட கான்ஃபிடென்ஸை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கான்ஃபிடென்ஸை காலி பண்ணுற அந்த 5 ஹேபிட்ஸ் என்னென்னு இப்போது பார்ப்போம். பிரேக்கிங் ப்ராமிசஸ். நம்ம பண்ண ப்ராமிஸை நம்ம பிரேக் பண்ணுறப்போ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். இப்போ நியூ இயர் வந்துச்சு, ஆளாளுக்கு ஏதோ ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அது எந்த ஒரு ரெசல்யூஷனாக வேணாலும் இருக்கலாம். பட் அதை நான் பிரேக் பண்ணும்போது என்னோடய கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் காலைல சீக்கிரம் எந்திரிச்சிருக்க போகிறேன், நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறதை குறைக்க போகிறேன், நான் இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், இதுக்கப்புறம் நான் பான் பார்க்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். இப்படிலாம் நம்ம ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரேக் பண்ணுறப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் ப்ரோக்ராம் ஆகும். நான் இப்படி தான் எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன், பட் அதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு நம்ம மைண்டுக்கிட்ட சொல்கிறோம். நான் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வைக்கிறேன். நான் அதை ஸ்னூஸ் பண்ணி 7 மணிக்கு எழுந்திருக்கேன். நம்ம நினைப்போம் இன்றைக்கி ஒரு நாள் நான் தூங்கிக்கிறேன், நாளையிலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம மைண்டில் இது எப்படி ப்ரோக்ராம் ஆகும்னா, நான் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்கிறேன்னா அதை நான் சீரியஸாக எடுத்துக்க வேணாம், அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மைண்டில் ப்ரோக்ராம் ஆகும். இதே நீங்கள் வருஷக்கணக்காக பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்கள் செல்ஃபோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இது நம்ம இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பண்ணல, இதை நம்ம டே டு டே லைஃப்பில் பல இடத்துல பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா, எதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு எப்படியும் நான் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுறோம். நீங்கள் வெளில நல்லா போல்டாக பேசலாம், பயம் இல்லாத மாதிரி நடிக்கலாம், ஆனால் அதெல்லாம் உண்மையான கான்ஃபிடன்ஸ் கிடையாது. உண்மையான கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையிலேருந்து வரும். நான் ஒரு விஷயத்தை பண்ணுவேன்னு சொன்னோன்னா அதை நான் பண்ணுவேன். ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சின்ன சின்ன ப்ராமிசஸாக ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும். நம்மளால் காப்பாற்ற முடிகிற ப்ராமிசஸை நம்ம மேக் பண்ணணும். ஏன்னா எப்படி நம்ம ஒரு ப்ராமிஸை பிரேக் பண்ணுறப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டை ஒரு 10 இயர்ஸாக 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, அதை நீங்கள் குயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக் பண்ணுறது எடுத்துப்போம். ஸோ நீங்கள் எப்படி ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறத விட ஸ்டில் அதில் இருக்க அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும் தான். பட் அந்த ஒரு நாள் நீங்கள் ஸ்மோக் பண்ணாமல் கடந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு வின். உங்களோட கான்ஃபிடென்ஸை ரைஸ் பண்ணுவாது. ஏன்னா உங்களுக்கு லிட்டரலாக தெரியுது, நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறேன், வின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே உங்களோட ப்ராமிஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ எப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நாளில் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கான்ஃபிடென்ஸ் அதை உடச்சிடும். நம்மளால் இது விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அது கொண்டு போயிடும். பட் உங்களோட ப்ராமிஸ் இப்படி நீங்கள் சின்னதாக வச்சுக்கும் போது அதை ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போதும் உங்களோட செல்ஃப் இமேஜ் ஸ்ட்ராங் ஆகும். விச் மீன்ஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஸோ உங்களால் பண்ண முடிகிற விஷயத்தை மட்டும் ப்ராமிஸ் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம கான்ஃபிடென்ஸை குறைக்கிற அந்த ஹேபிட் கம்பேரிசன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மொபைல் ஸ்க்ரால் பண்ணிருக்கீங்க, நீங்கள் சடனாக ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, உங்கள் கூட ஸ்கூலில் படித்த உங்கள் ஃப்ரெண்டு UAEயில் செட்டில் ஆகிட்டான், அங்கே ஒரு வில்லா வாங்கிட்டான், லக்ஸரியான ஒரு லைஃப்பை அவன் வாழ்ந்துட்டுருக்கான். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமை கிடையாது ஆக்சுவலாக. பட் அதை பார்த்த உடனே சடனாக உங்களோட எனர்ஜி ட்ராப் ஆகும். ஏன் ட்ராப் ஆகும்னா, கம்பேரிசன். என் லைஃப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஈவன் தோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது ஒரு நார்மல் ஆகிடும். இது எப்படின்னா, நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு ராயல் என்ஃபீல்டு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஒன்ஸ் நம்ம அதுக்கு மாறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் அது நம்மளோட அடுத்த நார்மலாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு டுக்காட்டி அதுதான் பெரிய விஷயமா தெரியும். இது நார்மல் அப்படி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருப்போம், பட் நம்மளோட க்ரோத்தை நம்மளாலே பார்க்க முடியாது. அண்ட் இந்த பேட்டர்ன் நம்மளை லைஃப் டைம் ஃபுல்லாகவே திருப்தி இல்லாமலே வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையும் பார்க்கலாம். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணும்போது, நிதானமாக பேசும்போது, என்னால் ஏன் அப்படி இருக்க முடியல, நான் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், இப்படிலாம் உங்களுக்குள்ள கேள்வி எழ ஆரம்பிக்கும். பட் உங்களோட க்ரோத் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். அந்த க்ரோத் ஈவனாலாம் இருக்காது. அந்த பாதை ஒரு மாதிரி கரடு முரடாக தான் இருக்கும். ஒருத்தர் ஞானம் பெற்றவராக நம்ம கண்ணுக்கு தெரியலாம், அண்ட் அவர் ஞானம் அடைஞ்சவராகவும் இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே போய்கிட்டு இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சாதானே
அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க, நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேரே பண்ண முடியும். ஸோ கம்பேரிசன் வந்து மற்றவங்க கூட பண்ணாதீங்க, உங்களோட பாஸ்ட் கூட பண்ணுங்கள். நான் போன வருஷத்தோட இப்போ அவேராக இருக்கேனா, நான் முன்னை விட இப்போ பெட்டராக ரியாக்ட் பண்ணுறேன்னா, என்னோட பேட் ஹேபிட்ஸை நான் முன்னை விட இப்போ ரெடியூஸ் பண்ணிருக்கேனா. ஸோ எப்பவுமே வந்து நம்மளோட பாஸ்ட்டோட நம்ம வந்து நம்மளோட கம்பேரிசன் வச்சுக்கணும். மற்றவங்கள வந்து நம்ம ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா ஓகே, அது வந்து பாசிபிள். இப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க அந்த மதிப்பு வந்து அஃபெக்ட் ஆகாது. கம்பேரிசன் நம்ம லைஃப்பை காம்படிஷனாக மாற்றும், எப்போவுமே வந்து ஒரு எண்ட் ரிசல்ட்டை நோக்கியே ஓட வைக்கும். பட் இதுவே நீங்கள் உங்கள் பாஸ்ட்டோட உங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களோட அவேர்னஸ் வந்து ரீஸ் ஆகும், உங்களோட க்ரோத்தை வந்து நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். ஸோ கம்பேரிசன் வந்து எப்போவுமே நமக்குள்ளே தான் இருக்கணும். அது எப்போ வந்து வெளியே போகுதோ, வேற ஒரு பர்சன் கூட நம்மளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போவே வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் உடைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிற அடுத்த ஹேபிட் என்னென்னா, மற்றவங்களோட வேலிடேஷனை தேடி ஓட்டுறது. இது வந்து சரியாக இருக்குமா, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கவா. இது எல்லாமே வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம ரொம்ப பணிவாக இருக்க மாதிரி தெரியும், நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நம்மளோட கண்ட்ரோலை வேற ஒரு பர்சன் கிட்ட கொடுக்குறோம். அப்போ நான் வந்து யார்கிட்டையும் ஒப்பீனியனே கேட்கக்கூடாதா, என் இஷ்டத்துக்கு நான் வந்து திமிர்த்தனமாக இருக்கணுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை தாராளமாக கேட்கலாம். அப்படி கேட்கும்போதும் கூட ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் வளரக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ட்டும் இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது, அந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் நம்ம எப்படி அந்த மொமெண்ட்டில் அந்த ட்ரூத் எப்படி பர்சீவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு வந்து நமக்கு தெரியும். நீங்கள் சரியான நபர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது அந்த பர்சன் வந்து உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிருக்க பர்சன்கிட்ட நான் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். அந்த பர்சன் வந்து என்னோடய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து, என்னோடய இன்கம் பொறுத்து நான் எந்த இடத்துல எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கைட் பண்ணுவார். பட் இதுவே வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யார்கிட்டயோ இது மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன நாலேஜ் இருக்கோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் போட்டால் காசு போய்டும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்லாம் போடாதப்போ ரொம்ப ரிஸ்க்கு, இப்போ அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்ததாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் வேணும், வேற ஒருத்தவங்களோட ஒரு அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? நம்ம வந்து யார் பேச்சும் கேட்காம திமிர்த்தனமாக இருக்கிறது கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பண்ண நினைக்கிறோன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்கணும், தவிர நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு நபர்கிட்ட தான் நீங்கள் ஒப்பீனியன் கேட்கணும். அதை விட்டுட்டு அந்த டாபிக் பற்றி என்ன ஏதுன்னே தெரியாதவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது சரிப்பட்டு வருமானு தெரியல அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் மைண்ட் வந்து ஒரு ஐயோ ஏதோ டேஞ்சர் இருக்கும் போலி அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு மாதிரி ஜென்யூனாக இருக்க மாதிரி தெரியும், லைக் நான் வந்து எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்குறேன், லைக் அவங்கள வந்து நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஏன்னா ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே வரும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஓவர் டைம் என்ன ஆகும்னா, இது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ், உங்களால் வந்து ஒரு டெசிஷன் ப்ராப்பராக எடுக்க முடியாது. எப்பயுமே இன்னொரு பர்சனை சார்ந்தே இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஃபெயில் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த பர்சனை ப்ளேம் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் உங்கள் செல்ஃபோட பவர் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அந்த டெசிஷன் வந்து நீங்கள் எடுத்ததாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொருத்தவங்க கிட்ட போய்ட்டு நான் பண்ணவா வேணாமா அப்படிங்கலாம் ஒப்பீனியன் கேட்டுட்டு இல்லாமல் உங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரிஸ்க் எடுக்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே இதுவே உங்களோட நேச்சராக மாறிடும். ஸோ தேவையான விஷயங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் பண்ண போகிறோன்னா அதுவும் ஆல்ரெடி அதில் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற பர்சன்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம், தவிர சும்மா எல்லாத்துக்குமே போய்ட்டு ஏதாவது ஒப்பீனியன் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட செல்ஃபுக்கு வந்து ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். நம்ம கான்ஃபிடென்ஸை குறைக்கிற அடுத்த ஹேபிட் வந்து என்னென்னா, எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது. இது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், பட் காலப்போக்கில் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் ஒருத்தருக்குள்ளே எப்போ வரும்னா, அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு 30 மினிட்ஸ் யோகா 30 மினிட்ஸ் மெடிடேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காரு, ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கிறப்போ அவரோட கான்ஃபிடென்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், லைக் பீக்கில் இருக்கும். ஏன்னா ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். ஒருத்தர் வந்து அதை 10 வருஷம் கண்டினியூஸாக பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அவர் ஃபேஸ் பண்ண அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்ல, அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே கான்ஃபிடென்ஸாக உருமாறி நிற்கும்.
இப்போ வந்து நீங்கள் கார் டிரைவ் பண்ண கற்றுட்ருக்கீங்க, ஓரளவுக்கு ஓட்டுவீங்க, ஒரு மாதிரி லோக்கலெல்லாம் ஓட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு திடீர் சிச்சுவேஷன், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சென்னைக்கு போகணும். லைக் வேறு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் கடந்து எப்படியோ சென்னை ரீச் ஆகிட்டீங்க. அண்ட் இப்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரேஸ் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனுக்கு கார் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. இந்த மாதிரி பல அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணாமல் அதை ஃபேஸ் பண்ண கஷ்டமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற டாலரன்ஸ் லெவல் வந்து உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அதை அவாய்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், பட் ஓவர் டைம் அது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸை காலி பண்ணிடும். ஒரு காலத்தில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண டாஸ்க் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக் நெகட்டிவ் செல்ஃப் டாக். நம்மளை வெளியிலேருந்து யாராவது விமர்சனம் பண்ணும்போது அவங்கள வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நம்ம லைஃப்பில் யாராவது நெகட்டிவான பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களையும் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம தலைக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்க அந்த வாய்ஸை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்னால் மெடிடேஷன் பண்ண முடியாது, என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பீப்புள் கிட்ட பேச முடியாது, என்னால் என் பாடி வெயிட்டை குறைக்க முடியாது, என்னால் வந்து இந்த ஒரு பேட் ஹேபிட்டை குயிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அது நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் அது சொல்கிறது வந்து கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அது நம்மளோட பாஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை வச்சு அதை சொல்லும். விச் மீன்ஸ் ப்ரூஃபோடு அது வந்து நம்மக்கிட்ட சொல்லும். இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம அதை நம்புவோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம அதை நம்பும்போது நம்மளோட முயற்சிகள் எல்லாம் அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பெருசாக லாஸ் ஆகுது, உடனே அதை சொல்லும், இங்கே பாரு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, மந்த்லி சேலரி தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி அதை சொல்லும்போது அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஆமாம் உண்மை தானே, லாஸ் ஆகிடுச்சு, இது நம்ம பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த காசை வச்சு நம்ம நல்லா இருந்திருக்கலாம்ல. ஆனால் அதுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன், எஸ் லாஸ் ஆகிடுச்சு தான், பட் தட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கேல்குலேட்டிவான ரிஸ்க் எடுப்போம். இப்படி நீங்கள் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து கைவிட மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் உன்னால் முடியாது, நீ ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்க, இப்படிலாம் பேசுகிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்க இருக்காங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா நமக்குள்ளே வர இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்ப ஆரம்பித்தா நம்ம லைஃப்பில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்த்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், பார்த்து பெனிஃபிட் ஆகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சேனல்ஸோட வீடியோஸ்லாம் வந்து யூடியூப் பெருசாக புஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணால் தான் ஓகே இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து மற்றவங்க பார்க்கணும், அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்புனீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நோ ப்ராப்ளம். ஸோ யா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.